சரியான ஃபேன் வசதி இல்ல. அப்ப கொஞ்சம் கிரௌடா இருந்ததுனால ஃபேன் வசதி இல்ல. அந்த அம்மா பாக்குறாங்க, அரசியல் சொல்லிட்டு போனாரு, இதா ஆடை ஆபரணங்கள்லாம் நிறைய போட்டுக்கிறீங்க, ஆடம்பரமான வாழ்க்கை தான் இந்த காலத்துல இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன், பத்திரிகை செய்தி அது. அந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னுடைய நகையெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வச்சு அந்த பணத்தை கொண்டு போய் அந்த டீன் கிட்ட கொடுத்து ஃபேன் வாங்கி மாட்டுங்கன்னு சொல்லி கொடுத்தவர்கள் இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களுங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? கருணை உள்ள உள்ளத்தில் தான் கடவுள் வாழ்கின்றார்களுங்க. அது இன்னைக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்துல வர எல்லாம் மூட நம்பிக்கை, எல்லாம் மூட நம்பிக்கை. பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. கட்டங்களை செவ்வாய் என்பதை தோஷம்னு நீங்க சொன்னீங்க, செவ்வாய் என்பதை தேசம் என்னுடைய டெக்னாலஜி பசங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்குதுங்க. கை ரேகைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள், ஆனால் கையே இல்லாதவனுக்கு வாழ்க்கை உண்டு நாங்க சொல்லி கொடுக்கறோங்க. அதான இந்த கால வாழ்க்கைங்கிறது. சரி, என்ன சார் ஆரோக்கியம் இல்லாம போயிருச்சு, பிளேக் நோய் வந்து அத்தனை பேர் செத்து போனாங்களே, அம்மை நோய் வந்து அத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்களே, கொரோனாக்கு கூட ஊசி கண்டுபிடிச்சு எங்க அரசையெல்லாம் 5 ஊசி போட்டிருக்கிறார், நாங்க 2 ஊசி போட்டிருக்கிறோம், இவங்க 2 ஊசி போட்டிருக்காரு, 5 ஊசி போட்டிருக்காரு. எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து இந்த காலத்துல இது இருக்கா, இந்த காலத்துல அது இருக்கா. அப்புறம் மொபைலை பத்தி என்னங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? மொபைல பத்தி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? மொபைல தானே உங்களுக்கு வட்டி பண்றதுக்கு கூப்பிட்டாங்க, புக் பண்ணாங்க. மொபைல தான் நீங்க வாங்க சாப்பிடலாம்னு கூப்பிட்டாங்க, போனீங்கல்ல சார். இந்த உலகத்துல கொரோனா பீரியட்ல உலகமே முடங்கி போனது இருந்த பொழுது கல்வி முடங்காமல் இருந்ததுன்னா அதுக்கு காரணம் மொபைல் தானுங்க. ஆன்லைன் கல்வியை மையம் படிச்சாதான் இல்லையா சார்? அதை விட ஒண்ணு என்ன தெரியுமா? ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டுருச்சுங்க, உலக நாடுகளே நம்மள திரும்பி பார்த்துச்சு. இந்த ரயில் விபத்துல நம்மளுடைய நாடு என்ன பண்ண போகுதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நாங்க வயல்வெளி காலம், நீங்க வாட்ஸ்அப் காலம். அந்த வாட்ஸ்அப்ல இந்த பிளட் குரூப் வேணும்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப அந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் காலையில போய் நிக்கிறாங்க, இதோ என்னோட ரத்தத்தை எடுத்துக்கோங்க, என்னோட ரத்தத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜுக்கு அத்தனை பேர் வந்து நிக்கிறாங்கன்னு சொன்னா அதாங்க இந்த காலங்கிறது, அதாங்க இந்த காலங்கிறது. சார் நீங்க இப்படி வச்சுக்கோங்க, வீரா இருக்கான்னு கேட்கலாம். அந்த காலத்துல நாங்க போருக்கு போனோம், இப்படிலாம் இருந்துச்சு, எங்கிட்ட வீரம் இருந்துச்சு, நாங்க பெண்கள்னா முறத்தாலேயே புலிய வரட்டணும், யானைய வரட்டணும் எல்லாம் சொல்லுவாங்க. ஐயா உங்களுடைய தோழர் தான் கலைஞர்னு ஐயா அவர்கள் சொன்னாங்க. கலைஞர் எழுதி இருப்பாரு, புறநானூற்றுக்கு எழுதி இருப்பாரு. என்ன தெரியுமா? தன்னுடைய குட்டி குழந்தைய பால்மணம் மாறாத பாலகனை போருக்கு அனுப்பினாலும் ஒரு தாய், வீரம் எழுதி இருப்பாரு. தாவி அணைத்து தலைமகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்த காவி வழிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என்று பாடிய திருவிடத்து காட்சிதனை போற்றி பாடாதார் உண்டோ திருமகளே இப்பூவுலகில் கலைஞர் முடிப்பார். இப்படி ஒரு தாய் இருந்தாலே இந்த காலத்துல இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். புல்வாமா தாக்குதல் உங்களுக்கு தெரியும், புல்வாமா தாக்குதல்ல 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. ஒரு வீரனுடைய மனைவி கருவுற்று இருக்கிறா. அந்த கருவுற்று இருக்கிறா, அந்த பத்திரிகைக்காரங்க வந்து கேட்கிறாங்க, மா நீ கருவுற்று இருக்கிற, உன்னுடைய கணவன் இந்த புல்வாமா தாக்குதலை இறந்து போயிட்டாங்க, நீ இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கிறாங்க. அந்த பெண் சொல்றா, என்னுடைய கணவனை நாட்டுக்கு கொடுத்த என்னுடைய குழந்தையும் இந்த நாட்டுக்கு தான் கொடுப்பேன் என்கின்ற பெண்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு ஏன் இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. பெண் கல்வி கொடுத்தீங்களா? நீங்க பெண்களை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சீங்க, பெண்களுக்கு கல்வி கொடுக்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தா கை தட்டுங்க, இல்லன்னா விட்டுருங்க. இது நம்மளுக்கானது. என்ன தெரியுமா? உலக நாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தது, உலக நாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே என்ன நடக்க போகிறதுன்னு. அப்ப நம்ம பிரதமர் அவர்கள் 2 பெண் கமாண்டர்களை வைத்துக் கொண்டு ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற ஒன்றை உருவாக்கி கொடுத்தாரு. 2 பெண்கள், நம்முடைய இந்த காலத்துல வாழக்கூடிய பெண்கள் தன்னுடைய கணவனுக்காக தன் கிட்னியை கொடுக்க கூட தயாராக
இருக்கின்றார்கள் என்று சொன்னா அதாங்க இந்த காலங்கிறது. சார் உறவு இருக்கா உறவு இருக்கான்னு கேட்டீங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டா, இன்னைக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லைங்க. இன்னைக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாதுங்க. எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் வேலை செய்யறோம், ஒவ்வொரு பக்கம் இருக்கோம். 360 நாட்கள் வெளியூர்ல வேலை செய்யலாம். 5 நாள் சொர்க்கத்தை பார்ப்பதற்காக சொந்த ஊருக்கு வராங்க. அப்பா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா எல்லாரும் அந்த குழந்தைங்க ஊட்டி விடுறாங்க. நான் நினைச்சு பாக்குறேன், என்ன தெரியுமா, அவங்க ஊட்டக்கூடியது உணவுகளை அல்ல, பாசம் என்கின்ற உணர்வுகளை என்று சொன்னார். என் வாலிப கவிஞன் வாலி சொன்னதோடு நிறைவு செய்கிறேன். என்ன இல்ல இந்த காலத்துல பாசம்ங்கிறது ஒண்ணு இருக்குங்க. எது தெரியுமா, சின்ன விஷயத்துல கூட சந்தோஷம் இருக்கு. நீங்க பெருசா சந்தோஷப்படுறீங்க இல்ல, குட்டி விஷயத்துல கூட சந்தோஷம் இருக்கு. என்ன தெரியுமா, சின்ன சின்ன கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டா எதுக்கு? அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வனம் வேண்டத்துக்கு. பச்சை கிளிகள் இந்த காலமே என்று சொல்லிக்கொண்டு என்னை பேச வைத்த தமிழுக்கும் செவிமடுத்து உங்களுக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய செய்தி சொன்னாங்க, ஏராளமான செய்தி. அந்த காலம்தான் எல்லாமே நல்லா இருந்துச்சு, இந்த காலத்துல எதுவுமே சரியா இல்லை அப்படின்னு நம்ம அரசு பரமேஸ்வரன் சொன்னாரே, அது என்ன நியாயம்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு எது குறைச்சலா இருக்குன்னு கேட்கிறாங்க. அந்த காலத்துல ஒரு செய்தி இன்னொரு ஊருக்கு போறதுக்கு ஆள் விட்டான்னு போகிறார். இன்னைக்கு இந்த வீட்டுல ஒருத்தர் காணமாயிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அங்க செய்தி போயிடும். எல்லாமே நல்லா தானே இருக்கு, ஏன் நல்லா இல்லை? அந்த காலம்லாம் நல்லா இருந்தது, இந்த காலம் நல்லா இல்லைன்னு ஏன் சொல்றீங்கன்னு அந்த அம்மா நிறைய சான்றுகளை காமிச்சு கேட்டு போயிருக்காங்க. நம்முடைய பூங்குழி அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லிட்டு மேற்கொண்டு எதிர்கட்சிக்கு வினாக்களை எடுத்து வைப்பதற்காக